For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். நிதி ஆயோக் நைடி ஆயோக் நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான தேசிய நிறுவனம். 2015 ஜனவரி 1 அன்று மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தின் மூலம் இது நிறுவப்பட்டது. பின்னணி: இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 65 ஆண்டுகளுக்கும் மேலாகச் செயல்பட்ட திட்டக்குழுவுக்கு பிளானிங் கமிஷன் பதிலாக நிதி ஆயோக் நிறுவப்பட்டது. நிதி ஆயோக்கின் அமைப்பு காம்போசிஷன்: தலைவர் சேர்பர்சன், இந்திய பிரதமர். இவர் நிதி ஆயோக்கின் தலைவராகச் செயல்படுவார். முக்கிய நோக்கங்களும் பணிகளும் கீ ஒப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்: ஒத்துழைப்பு கூட்டாட்சியை மேம்படுத்துதல், ப்ரமோட்டிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கான நிரந்தர தளத்தை உருவாக்குதல், தேசிய கொள்கைகளில் மாநிலங்கள் தீவிரமாக பங்கேற்பதை உறுதி செய்தல். சிந்தனைக்குழு பங்கு: ரோல் ஆஸ் அ திங்க் டேங்க், தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் ஆளுகை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகள் வழங்குதல். தொலைநோக்கு திட்டமிடல்: விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங், 5 திட்டங்களுக்கு பதிலாக நீண்ட கால திட்டங்களான 3 செயல் திட்டங்கள் 3-year ஆக்ஷன் அஜெண்டா, 7 மூலோபாய ஆவணம் 7-year ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் மற்றும் 15 தொலைநோக்கு திட்டங்கள் 15-year விஷன் டாக்குமெண்ட் ஆகியவற்றை தயாரித்தல். கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு: மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், அரசு திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் செயல்திறனை கண்காணிப்பதுடன் அவற்றின் வெற்றிகளுக்கான அளவீடுகளையும் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நிர்ணயித்தல். அறிவு மற்றும் கண்டுபிடிப்பு மையம்: நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப், நல்லாட்சி குட் கவர்னன்ஸ் தொடர்பான புதிய யோசனைகள், தரவுகளை சேகரித்து மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்வது. உதாரணமாக, சுகாதார குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ் மற்றும் பள்ளிக்கல்வி தர குறியீடு ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் போன்றவற்றை வெளியிடுவது. நிதி ஆயோக் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளது. நிதி ஆயோக் தொடங்கப்பட்டதிலிருந்து அதன் செயல்பாட்டை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். திட்டக்குழுவிற்கு பிளானிங் கமிஷன் மாற்றாக 2015 நிதி ஆயோக் நைடி ஆயோக் உருவாக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலான அதன் செயல்பாட்டை ஒரு சிந்தனை குழுவாக திங்க் டேங்க் வெற்றியடைந்துள்ளது என்றும், ஆனால் செயல்பாட்டு ரீதியாக சில குறைபாடுகளை கொண்டுள்ளது என்றும் மதிப்பிடலாம். இதன் செயல்பாடுகள் குறித்த விரிவான விமர்சன ரீதியான மதிப்பீடு இங்கே. சாதகமான அம்சங்கள் மற்றும் வெற்றிகள்: கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் கம்பெட்டிட்டிவ் ஃபெடரலிசம், நிதி ஆயோக் மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கியுள்ளது. இது பல்வேறு குறியீடுகளை இண்டசீஸ் வெளியிடுவதன் மூலம் மாநிலங்களை சிறப்பாகச் செயல்படத் தூண்டுகிறது. எடுத்துக்காட்டுகள்: சுகாதார குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ், பள்ளித்தர குறியீடு SCQI மற்றும் நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு SDG இந்தியா இண்டெக்ஸ். விழைவு மாவட்டங்கள் திட்டம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம் ADP, இது நிதி ஆயோக்கின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்தியதன் மூலம் அந்த மாவட்டங்களின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்கை வகுத்தல் மற்றும் புத்தாக்கம் பாலிசி இன்னோவேஷன், அடல் புத்தாக்க இயக்கம் அடல் இன்னோவேஷன் மிஷன், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க இது பெரிய அளவில் உதவியுள்ளது. தொலைநோக்கு திட்டங்கள்: பழைய 5 திட்டங்களுக்கு பதிலாக 3 செயல் திட்டம், 7 உத்தி மற்றும் 15 தொலைநோக்கு பார்வை ஆவணங்களை அறிமுகப்படுத்தியது. விமர்சனங்கள் மற்றும் குறைபாடுகள்: நிதி அதிகாரமின்மை லேக் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர், பழைய திட்டக்குழுவிடம் மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் இருந்தது. ஆனால் நிதி ஆயோக் ஒரு ஆலோசனை குழு மட்டுமே.
இதனால் மாநிலங்கள் நிதி ஆயோக்கின் பரிந்துரைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. இது பல் இல்லாத புலி, டூத்லெஸ் டைகர் என்று விமர்சகர்களால் அழைக்கப்படுகிறது. மாநிலங்களின் புறக்கணிப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. மாநிலங்களின் தேவைகளை விட மத்திய அரசின் கொள்கைகளை திணிக்கும் ஒரு வழியாகவே இது செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார தேக்கம். நிதி ஆயோக் பல சிறந்த ஆவணங்களை வெளியிட்டாலும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் முக்கிய பிரச்சினைகளான வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் தேக்கத்தை சரிசெய்ய உறுதியான தீர்வுகளை வழங்க தவறிவிட்டது. தனியார்மயமாக்கலுக்கு ஆதரவு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பது, ஆசெட் மனிடைசேஷன் மற்றும் சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் விமர்சிக்கின்றனர். முடிவுரை: நிதி ஆயோக் ஒரு அறிவுசார் மையமாக நாலேஜ் ஹப் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. தரவுகளை சேகரிப்பதிலும் கண்காணிப்பதிலும் மானிட்டரிங் அது திட்டக்குழுவை விடச் சிறந்தது. இருப்பினும் நிதி அதிகாரம் இல்லாததால் அதன் சிறந்த திட்டங்களை அமல்படுத்துவதில் சுணக்கம் உள்ளது. இந்தியாவின் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த மாநிலங்களின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதன் கட்டமைப்பில் மாற்றம் தேவை. 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை வடிவமைப்பதில் நிதி ஆயோக் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. நிச்சயமாக உங்கள் கூற்று மிகச் சரியானது. 2015 இல் திட்டக்குழுவிற்கு பிளானிங் கமிஷன் மாற்றாக அமைக்கப்பட்ட நிதி ஆயோக் இந்தியாவின் வளர்ச்சி பாதையை கட்டளை மற்றும் கட்டுப்பாடு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்ற முறையிலிருந்து ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற முறைக்கு மாற்றியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை டெவலப்மெண்ட் அஜெண்டா வடிவமைப்பதில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான முக்கிய சான்றுகள் இதோ. திட்டமிடல் அணுகுமுறையில் மாற்றம், பாரடைம் ஷிஃப்ட் இன் பிளானிங். கீழிருந்து மேல் அணுகுமுறை, பாட்டம் அப் அப்ரோச். முந்தைய திட்டக்குழு டெல்லியில் அமர்ந்து முடிவெடுக்கும் மேலிருந்து கீழ் டாப் டவுன் முறையை பின்பற்றியது. ஆனால் நிதி ஆயோக் கிராமங்கள் மற்றும் மாநிலங்களின் தேவைகளை கேட்டு அதற்கேற்ப தேசிய கொள்கைகளை வகுக்கும் கீழிருந்து மேல் முறையை அறிமுகப்படுத்தியது. கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மாநில முதலமைச்சர்களை உள்ளடக்கிய நிர்வாகக் குழுவின் கவர்னிங் கவுன்சில் மூலம் மாநிலங்களை வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் கொள்கை வகுக்கும் பங்காளிகளாக மாற்றியது. பிராந்திய ஏற்றத்தாழ்வை குறைத்தல். விழைவு மாவட்டங்கள் திட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம் ஏடிபி, இது நிதி ஆயோக்கின் மிகச்சிறந்த முன்னெடுப்பாகும். இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து நிகழ்நேர கண்காணிப்பு ரியல் டைம் மானிட்டரிங் மூலம் அவற்றின் சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகிறது. இது சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குதல் கம்பெட்டிட்டிவ் ஃபெடரலிசம் மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்க பல்வேறு குறியீடுகளை NDCs வெளியிடுகிறது. இது மாநிலங்களை சிறப்பாகச் செயல்படத் தூண்டுகிறது. உதாரணங்கள்: சுகாதார குறியீட்டு ஹெல்த் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், பள்ளிக் கல்வித்தர குறியீட்டு SCQI. Critically evaluate the functioning of NITI Aayog since its inception. நிதி ஆயோக் தொடங்கப்பட்டதிலிருந்து அதன் செயல்பாட்டை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். NITI Aayog has been instrumental in shaping India's development agenda since its inception in 2015. 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை வடிவமைப்பதில் நிதி ஆயோக் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஸ்ட்ரெங்த்ஸ் பலங்கள். Fostering cooperative federalism. NITI Aayog has successfully promoted cooperative federalism by engaging with states and union territories to align regional priorities with national goals. Its Team India Hub initiative encourages collaboration among states to work towards a national development agenda. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது.
தேசிய இலக்குகளுடன் பிராந்திய முன்னுரிமைகளை இணைக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து கூட்டுறவு கூட்டாட்சியை நிதி ஆயோக் வெற்றிகரமாக ஊக்குவித்துள்ளது. அதன் டீம் இந்தியா ஹப் முயற்சி தேசிய வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை நோக்கிச் செயல்பட மாநிலங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. Strategic policy formulation. NITI Aayog has provided critical policy inputs to the government, focusing on long-term strategic planning and sustainable development. Its initiatives, such as the Aspirational Districts program, aim to transform underdeveloped districts across the country. கொள்கை உருவாக்கம், நீண்டகால திட்டமிடல் மற்றும் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தி நிதி ஆயோக் அரசாங்கத்திற்கு முக்கியமான கொள்கை உள்ளீடுகளை வழங்கியுள்ளது. ஆஸ்பிரேஷனல் திட்டம் போன்ற அதன் முயற்சிகள் நாடு முழுவதும் வளர்ச்சியடையாத மாவட்டங்களை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Innovation and entrepreneurship. The Atal Innovation Mission AIM has fostered a culture of innovation and entrepreneurship in India, supporting startups and introducing best practices to enhance governance. புதுமை மற்றும் தொழில்முனைவு. அடல் புதுமை மிஷன் AIM இந்தியாவில் புதுமை மற்றும் தொழில்முனைவோர் கலாச்சாரத்தை வளர்த்துள்ளது, தொடக்க நிறுவனங்களை ஆதரிக்கிறது மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்த சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது. Weaknesses பலவீனங்கள். Limited financial powers. Unlike the Planning Commission, NITI Aayog lacks the authority to allocate funds, which restricts its ability to implement policies effectively. வரையறுக்கப்பட்ட நிதி அதிகாரங்கள். திட்ட கமிஷனை போலல்லாமல் நிதி ஆயோக்கிற்கு நிதி ஒதுக்கும் அதிகாரம் இல்லை, இது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்தும் அதன் திறனை கட்டுப்படுத்துகிறது. Dependence on government. As an advisory body, NITI Aayog's effectiveness depends on the government's willingness to adopt its recommendations. அரசாங்கத்தைச் சார்ந்திருத்தல். ஒரு ஆலோசனை அமைப்பாக நிதி ஆயோக்கின் செயல்திறன் அதன் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில் உள்ள விருப்பத்தை பொறுத்தது. Implementation challenges. Despite formulating policies, NITI Aayog faces challenges in ensuring effective implementation at the ground level. செயல்படுத்தும் சவால்கள். கொள்கைகளை வகுத்த போதிலும் நிதி ஆயோக் தரை மட்டத்தில் பயனுள்ள செயல்படுத்தலை உறுதி செய்வதில் சவால்களை எதிர்கொள்கிறது. Impact தாக்கம். Promoting inclusive growth. NITI Aayog's initiatives, such as the Aspirational Districts program and the Sustainable Development Goals SDGs India Index, have contributed to promoting inclusive growth and sustainable development. உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல். நிதி ஆயோக்கின் முன்முயற்சிகளான ஆர்வமுள்ள மாவட்டங்கள் திட்டம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDGs இந்தியா குறியீடு போன்றவை உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பங்களித்துள்ளன. Encouraging competitive federalism. NITI Aayog's indexes and ranking systems, such as the Fiscal Health Index and Composite Water Management Index, have encouraged healthy competition among states to improve governance and development outcomes. போட்டித்தன்மை வாய்ந்த கூட்டாட்சியை ஊக்குவித்தல். நிதி ஆயோக்கின் குறியீடுகள் மற்றும் தரவரிசை அமைப்புகள், நிதி சுகாதார குறியீடு மற்றும் கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு போன்றவை ஆளுகை மற்றும் வளர்ச்சி விளைவுகளை மேம்படுத்த மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவித்துள்ளன. Overall, NITI Aayog has played a pivotal role in shaping India's development agenda, fostering cooperative federalism, and promoting sustainable development. However, its effectiveness is contingent upon the government's willingness to adopt its recommendations and address implementation challenges. ஒட்டுமொத்தமாக நிதி ஆயோக் இந்தியாவின் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை வடிவமைப்பதிலும் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இருப்பினும் அதன் செயல்திறன் அதன் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் செயல்படுத்தும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் அரசாங்கத்தின் விருப்பத்தை பொறுத்தது. NITI Aayog is an action tank than just a think tank. Critically examine. நிதி ஆயோக் வெறும் சிந்தனை குழுவை விட ஒரு செயல்குழு. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். NITI Aayog's role as an action tank versus a think tank is multifaceted. நிதி ஆயோக்கின் பங்கு ஒரு செயல் குழுவாகவும் சிந்தனை குழுவாகவும் இருப்பது பன்முகத்தன்மை கொண்டது. ஆக்ஷன் டேங்க் செயல்குழு. NITI Aayog provides strategic and technical advice to central and state governments,
fostering cooperative federalism and promoting sustainable development. நிதி ஆயோக் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறது, கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. It develops long-term policy frameworks and program strategies for sustainable and equitable growth, focusing on sections of society that may be left behind. இது நிலையான மற்றும் சமமான வளர்ச்சிக்கான நீண்டகால கொள்கை கட்டமைப்புகள் மற்றும் திட்ட உத்திகளை உருவாக்குகிறது, சமூகத்தின் பின்தங்கிய பிரிவுகளை மையமாகக் கொண்டுள்ளது. Initiatives like the Aspirational Districts Program and Atal Innovation Mission demonstrate its action-oriented approach, driving transformative change and innovation. அடல் மிஷன் போன்ற முயற்சிகள் அதன் செயல் சார்ந்த அணுகுமுறையை நிரூபிக்கின்றன, மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் மற்றும் புதுமைகளை இயக்குகின்றன. Think Tank சிந்தனைக்குழு. NITI Aayog generates new ideas and shares them with governments, helping institutions reform themselves to meet 21st century needs. நிதி ஆயோக் புதிய யோசனைகளை உருவாக்கி அவற்றை அரசாங்கங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது, 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய நிறுவனங்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள உதவுகிறது. It serves as a knowledge hub, facilitating research and dissemination of best practices in governance and policy making. The institution's emphasis on data-driven decision-making and monitoring policy implementation underscores its think tank role. இது ஒரு அறிவு மையமாக செயல்படுகிறது, ஆராய்ச்சியை எளிதாக்குகிறது மற்றும் நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுப்பில் சிறந்த நடைமுறைகளை பரப்புகிறது. தரவு சார்ந்த முடிவெடுப்பதில் மற்றும் கொள்கை செயல்படுத்தலை கண்காணிப்பதில் நிறுவனத்தின் முக்கியத்துவம் அதன் சிந்தனைக்குழு பங்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. Limitations and criticisms வரம்புகள் மற்றும் விமர்சனங்கள். Lack of financial powers. Unlike the Planning Commission, NITI Aayog lacks authority to allocate funds, limiting its ability to enforce recommendations. நிதி அதிகாரங்கள் இல்லாமை. திட்ட கமிஷனை போலல்லாமல் நிதி ஆயோக்கிற்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை, பரிந்துரைகளை செயல்படுத்தும் திறன் குறைவாக உள்ளது. Dependence on government. NITI Aayog's effectiveness relies on the government's willingness to adopt its suggestions. அரசாங்கத்தை சார்ந்திருத்தல். நிதி ஆயோக்கின் செயல்திறன் அரசாங்கம் அதன் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளும் விருப்பத்தை பொறுத்தது. Perceived bias. Critics argue that NITI Aayog's composition and funding hint at bias, potentially compromising its independence and objectivity. உணர்ந்த சார்பு. நிதி ஆயோக்கின் அமைப்பு மற்றும் நிதி சார்பை குறிக்கிறது, அதன் சுதந்திரம் மற்றும் புறநிலைத்தன்மையை சமரசம் செய்யக்கூடும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். Implementation challenges. Despite formulating policies, NITI Aayog faces challenges in ensuring effective implementation at the ground level. செயல்படுத்தல் சவால்கள். கொள்கைகளை வகுத்த போதிலும் நிதி ஆயோக் தரை மட்டத்தில் திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் சவால்களை எதிர்கொள்கிறது. Way forward. முன்னோக்கிச் செல்லுங்கள். Granting financial autonomy. Providing NITI Aayog with financial autonomy could enhance its effectiveness. நிதி சுயாட்சி வழங்குதல். நிதி ஆயோக்கிற்கு நிதி சுயாட்சி வழங்குவது அதன் செயல்திறனை மேம்படுத்தக்கூடும். Strengthening state consultation. Improving state consultation and participation in decision-making processes can foster cooperative federalism. மாநில ஆலோசனையை வலுப்படுத்துதல். மாநில ஆலோசனையை மேம்படுத்துதல் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்பது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கும். Enhancing transparency and accountability. Mandating transparent data practices and accountability mechanisms can boost NITI Aayog's credibility. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துதல். வெளிப்படையான தரவு நடைமுறைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை கட்டாயப்படுத்துவது நிதி ஆயோக்கின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.